வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மதுரையில் எடப்பாடி அவர்கள் வந்து மோடியை சந்திக்கிறாரு. இதான் தெரிஞ்ச நியூஸ் எங்க அப்படின்னா, இல்லை இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க மோடியை சந்திக்கிறார். சரி, அவர் மட்டும் சந்திக்கிறாருன்னா இல்லைங்க, ஓபிஎஸும் சேர்ந்து சந்திக்கிறாரு அப்படின்னோன்னா, என்னங்க ஓபிஎஸ் சேர்ந்து சந்திக்கிறாரா? ஆமாங்க, வரலாறு திரும்பும்ல. இதே மாதிரி தான் முதல்ல வந்து மோடி வரும்போது காலையில் வந்து எடப்பாடி வரவேற்க போவார், சாயங்காலம் வந்து மோடி ஓபிஎஸ் வழி அனுப்ப போவார். இப்போ அதே போல் மறுபடியும் நிகழ்வுது. அதாவது எடப்பாடி பழனிசாமி சந்திக்க நேரம் கேட்டிருந்தாரு, கொடுத்துட்டாரு. அவரும் ஏர்போர்ட்டில் சந்தித்து பேசுகிறாரு. அவர் போன உடனே ஓபிஎஸும் சந்திக்கிறார். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, மோடியோடைய பயணத்திட்டம் உங்களுக்கு தெரியும். அடுத்து அவர் வந்து ராமேஸ்வரம் போகணும். அப்போ இயற்கையாக எடப்பாடி பழனிசாமி உள்ள முதல்ல யார் ஃபஸ்ட்டு போக போகிறான்னு தெரில. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு வேளை போயிட்டாருன்னா ஓபிஎஸ் வெளியே நிற்கணும். எடப்பாடி வந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் போகணும். இன்னொரு ட்விஸ்ட்டு, இப்போது திடீர்னு வந்து மோடி வந்து எடப்பாடி இருக்கும்போதே ஓபிஎஸ்ஸையும் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லை மோடிக்கிட்ட இல்லைங்க ஓபிஎஸ்லாம் கூடாதுங்க, எனக்கு அவருக்கும் சண்டை நான் சொல்ல முடியும். இப்போ என்னென்னே ஒன்றும் புரிய மாட்டேது. ஆனால் ஒன்று விஷயம் புரியுது, மோடியை கைவிட இன்றைக்கி பிஜேபி ஓபிஎஸை கைவிட பிஜேபி தயாராக இல்லை. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்டிஏ கூட்டம் நடக்கும்போது அப்போ ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் சண்டை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறார், ஓபிஎஸ்ஸை கூப்பிடவே இல்லை. ஓபிஎஸ் தேவையில்லைன்னு நினச்சாங்க. அதேமாதிரி ஈரோடு தேர்தலில் அவரை வந்து வாபஸ் அவங்க சொன்னாங்க. இப்படி பிஜேபி அப்படிங்கிற ஒருத்தருக்கு காலம் ஃபுல்லாக அடிமை மாதிரி இருந்த ஓபிஎஸ்ஸை கில்லுக்கீரையாக நினச்சாங்க. தேவையான யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஓபிஎஸும் போய் பார்க்க போகிறாரு, எடப்பாடியும் பார்க்க போகிறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும்? ஓபிஎஸ் நீங்கள் சந்திக்கிறீங்க, வரமாட்டேன்னு சொல்லணும். ஏன்னா இவர் தான் ஓபிஎஸ்ஸை துரோகின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் எந்த துரோகியை யாரை துரோகிங்கிறீங்களோ அவங்கள வந்து மரியாதை கொடுத்து பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார். போன தடவை உங்களுக்கு மரியாதை இருந்தது, இப்போ 2 பேருக்கும் சேம் மரியாதை. எப்படி ஃபஸ்ட்டு டைம் மாதிரி ஆகிடுச்சு. 2 பேரும் ஒன்று தான்ப்பா, வாங்கப்பா. அப்போ 2 பேரும் ஒன்று அப்படிங்கும்போது பார்த்துட்ருக்க வந்து அதிமுக தொண்டர்கள் இல்லை காவேரி பிரச்சனை பற்றி பேச போகிறாங்க, மேகதாது அணையை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு கதை விட்டுக்க வேண்டியதான். மக்கள், சாதாரண மக்கள் என்னப்பா அது, 2 பேரும் போகிறீங்க, 2 பேரும் போய் என்ன பண்ணுவீங்க? மோடிகிட்ட குரலை உயர்த்தியாக பேச முடியும்? அப்போ இது ஒரு புதிய அப்டேட் தான். ஏன்னா ஓபிஎஸ்க்கு வந்து நேரம் கொடுக்க மாட்டாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 2 பேரும் வான்னு சொன்னது இன்றைக்கி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகம். நீங்கள் சிரிக்கிறது புரியுது. ஓபிஎஸ்க்கு எங்கெங்கே ஆதரவாளர்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவர் ஊர்லேயும் ஆள் இல்லையேன்னு. ஏற்கனவே ஒரு 15-20 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. புகழேந்தி எல்லாம் வெளில போயிட்டாங்க. இப்போ 2 எம்எல்ஏ மட்டும் அவர் கூட இருக்கான்னு நினைக்கிறேன். வைத்தியலிங்க கூட உடம்பு சரியில்லை, வீட்டில் இருக்கார் பாவம் அவர். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தனி மரமாயிட்டார். கொஞ்சம் யோசனை பாருங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஓபிஎஸோடைய நிலைமை என்ன? நீங்கள் கேட்கலாம் எடப்பாடியோட நிலைமை என்னன்னு கேட்டால், எடப்பாடியாவது மரியாதை கொடுத்து அமித்ஷா பார்க்குறாரு, 4-5 பேரையாவது கூப்பிட்டு போகிறாரு. இவர் தனியாக தான் போகணும். இல்லை இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, வரக்கூடிய 6ஆம் தேதி இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இன்னும் பேச்சுவார்த்தை நீடிக்கிறத வச்சு பார்க்கும்போது எடப்பாடிக்கு ஒரு செக் வைக்கிறதா நினைக்கிறோம். ஏன் ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாது, டிடிவி சேர்க்கக்கூடாதுன்னு தான் அவருடைய ப்ரேயரு. இப்போ ஓபிஎஸை கூப்பிட்றதோட விளைவாக இது தவிர்க்கப்பட்டது ஒன்று. இப்போ அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு, ஓபிஎஸ் மட்டும் தனியாக போகிறாரா இல்லை டிடிவியும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்களா? நமக்கே ஒன்றும் புரியல. டிடிவி வேறு இருக்காங்களா? ஆமாம், காலம் கருதி இல்லைன்னா டிடிவி ஓபிஎஸ் 2 பேர் ஒன்றா போகிறாங்களா? ஏன்னா இப்போ பிரைம் மினிஸ்டருடைய பயண திட்டம்லாம் கரெக்டாக இருக்கும். இத்தனை டைமுக்கு வரணும், இத்தனை டைமுக்கு முடியணுன்ட்டு. அதில் முன்ன பின்ன பிரைம் மினிஸ்டர் நினச்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பேசுவான். அப்படி இருக்கும்போது எடப்பாடிகிட்ட கொஞ்சம் டிஸ்கஷன் அதிகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓபிஎஸ்ஸை பார்க்காம போயிடுவாரா? இல்லை ஓபிஎஸ்ட்டு டிஸ்கஷன் போய் எடப்பாடியை பார்க்காம போனால் பேப்பரில் என்ன வரும் பாருங்கள், எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டாரு, ஓபிஎஸ்ஸை சந்திச்சுட்டு எடப்பாடியை சந்திக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் செய்து வரும். இவ்வளோ சங்கடங்கள் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில். ஆனால் ஒன்று தெரியுது, பிஜேபி அப்படிங்கிற கட்சியை, அதாவது மோடி அவர்களை எதிர்த்தான்னு 1 வருஷமாக 1.5 வருஷமாக 2 வருஷம் சொல்லிகிட்டு இருந்த எடப்பாடிக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இறங்கு முகம். எந்த அமித்ஷா வந்திருக்காரு சென்னைக்கு, ஏன் வரவேற்க போலன்னு எடப்பாடியை கேட்கும்போது சொன்ன பதில் என்ன? அவர் ஒரு கட்சி தலைவர், நான் ஒரு கட்சி தலைவர், நான் ஏங்க அவரை போய் பார்க்கணுன்னார். காலங்கள் மாற்றம். இன்றைக்கி அதே மோடியை தேடி போக வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி எடப்பாடி ஆகிறார். இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து மோடியை பார்த்து இல்லைங்க இத்தனை தொகுதி கொடுக்குறோம், அத்தனை தொகுதி கொடுக்குறோம், ஏதோ ஒன்று பேசுவார்ல, அரசியல் தானே பேச போகிறாரு. இல்லை மறுபடியும் வந்து நான் வந்து முல்லை பெரியார் அணை பற்றி பேச போகிறேன், தமிழகத்துக்கு நிதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கதைங்கிறது நமக்கு தெரியும். மோடி சொல்லுவார், இவர் கேட்பார். மோடி என்ன சொல்லுவார்? ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கோங்க, ஓபிஎஸ் நல்ல மனுஷர், சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல போகிறாரு. இல்லை ஜி நான் ஓபிஎஸ்லாம் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா, சரிங்க இப்போ அமித்ஷாட்ட ஃபைலாக இருக்குங்கிறாரு, நான் அமித்ஷாட்ட பேசுகிறேன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சார் இன்றைக்கி வந்து சொல்கிற இடத்துல அவங்க இருக்காங்க, கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இப்போ நல்லாவே ஒன்று புரியுது, முழுக்க நினச்ச பேர் முக்காடத்துக்கு சொல்லிடலாம். இல்லைங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோம், வெளியில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, இன்னும் ஏன் மறைக்கிறீங்க? சிவி சண்முகம் வந்து பிஜேபி அவ்வளோ திட்டினார்,
நோட்டா கட்சி நான் இவரால் தான் நான் தோத்தேன்லாம் சொன்னார் சட்டமன்றத்தில். இன்றைக்கி எப்படி நீங்கள் வந்து அமித்ஷாவை சந்தித்து பேசி குழாவுறீங்க? சிவி சண்முகம் மேரெலாம் கொஞ்சம் மரியாதை இருந்தது. என்ன பேச்சு பேசுனீங்க நீங்கள்? இப்போ ஜெயக்குமார் தான் பாவம், எப்போ பார்த்தாலும் அவர் தான் வந்து முந்திக்கிட்டு வந்து பேட்டிலாம் கொடுப்பார். இப்போ என்ன பேசுவார்? என்னங்க மோடியை வந்து எடப்பாடியும் ஓபிஎஸும் பார்க்குறாருன்னா ஓபிஎஸ் ஒரு துரோகி, அவரை மோடி சந்திக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அது மோடி எடுக்க வேண்டிய முடிவு. நீங்கள் தான் மோடிகிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க, மோடி உங்களை பார்க்க கூப்பிடல, நீங்கள் தான் சார் கேட்குறீங்க. யார் வீக்கு? தமிழ்நாட்டில் யார் பெரிய கட்சி கேட்டால் 2 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி பெரிய கட்சிங்கிறீங்க. 10 பேர் இருக்க கட்சி பிஜேபி. நீங்கள் 10 பேருக்கு பிஜேபி கட்சிக்கு ஏன் சார் நீங்கள் கூட்டணி வைக்க இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க? அப்படி என்ன பிஜேபியுடைய கொள்கை உங்களுக்கு பிடிச்சி போச்சு? கேட்டால் கொள்கை வேறு கூட்டணி வேறு, இதெல்லாம் வர சொல்கிறது. கொள்கை வேறு கூட்டணி வேறையா? அப்புறம் ஏன் பிஜேபி விட்டு வந்தீங்க? முதல்ல ஏன் வந்தீங்கன்னு காரணம் சொல்லலை, ஏன் சேர்றீங்கிறதுக்கும் காரணம் சொல்லலை. திட்டவும் திட்ட மாட்டீங்க. மக்கள் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க, அரசியல் எல்லாம் சகஜம் வைப்பாங்கிற மாதிரி. இது வந்து மோசம். அதாவது என்னென்னாங்க, என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு பக்கம் திமுக பற்றி நம்ம பேசும்போது இவங்க அதை விட மோசமாக இருக்காங்க, நம்ம என்ன பேசுறது? அப்போ மறுபடியும் மோடியை சந்திப்பார், எடப்பாடி சந்திப்பார், சால்வை அணிவிப்பார், பேச்சுவார்த்தை நடத்தினார். அடுத்து இபிஎஸ் சந்திப்பார், பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 பேரும் சந்தித்தால் சொல்லுவாங்கள்ல, ஒரு மந்தையிலிருந்து 2 ஆடுகள் பேச முடியவில்லையே. பாருங்கள், சட்டசபையிலே 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஓபிஎஸ் உட்காந்துருக்கும் போது தள்ளி தான் உட்கார்ந்து, செங்கோட்டையிலே தள்ளி உட்காந்துட்ருக்கார். ஓபிஎஸ் கூட உட்கார்றதே நமக்கு கௌரவ குறைச்சல்னா அவர் இடத்த மாற்றுங்க அப்படின்லாம் சொன்னவர் எடப்பாடி. சொல்ல முடியாது. இப்போ மோடி 2 பேரையும் கை குலுக்கி வைக்கலாம். நமக்கு அதான் இதாக கஷ்டமாகுது. எப்படி ஒரு வேளை கை குலுக்கி வச்சு 2 பேரும் வந்து நாங்கள் ரொம்ப நண்பர்களாக தான் இருந்தோம், சில மனக்கசப்பு எங்களுக்குள் வந்து விட்டது, ஆனால் அம்மாவின் ஆட்சி அமைக்க வேண்டும்ங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் 2 பேர் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படுவோம்னு சொல்ல மாட்டாங்க நம்ம நினைக்கிறோம். ஏன்னா எடப்பாடி இன்னும் அவர் ஏற்றுக்க மாட்டார்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம். அதற்கு மேலே ஏற்றுக்கிட்டாருன்னா அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான்னு சொல்லணும். மறுபடியும் சொல்கிறோம், மோடியை ஓபிஎஸும் இன்றைக்கி எடப்பாடியும் சந்திப்பது அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு தான். இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. கூட்டணி முடிவாயிடுச்சு. இனிமேல் அதிமுகங்கிற கட்சியை கலைச்சிட்டு பிஜேபின்னே சொல்லிடலாம். பிஜேபி அதிமுகவை விழுங்கிடும். இதை இல்லைன்னு கூட சில பேர் சொல்லலாம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.